ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஷா தி வேர்ல்ட். நான் உங்க அனு. இன்னைக்கு குளிருக்கும் மழைக்கும் இதமான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு நாம் அப்பள சமோசா பண்ண போகிறோம். அதுக்கு அப்பளம் தேவைப்படும். அதே மாதிரி 3 முட்டை எடுத்திருக்கேன், 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு, வேணும்னா நாம் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். இது அப்பள சமோசா. ஸோ அப்பளமும் முட்டையும் தான் மெயினான இன்க்ரீடியன்ஸ். இந்த சமோசாவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு எம்டி பவுலில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. அதில் அப்பளத்தை இப்படி போட்டு எடுத்துக்கலாம். அப்பளம் ரொம்ப நேரம் தண்ணியில் இருக்கக்கூடாது. ஸோ திருப்பி போட்டு ஒரு 30 செகண்ட் வரைக்கும் வச்சுட்டு அப்புறம் நாம் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ சமோசா தேவையோ அவ்வளோ அப்பளத்தை இந்த மாதிரி தண்ணியில் ஒரு 30 செகண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இதே போலவே ஸோ ரொம்ப நேரம் போட்டு அப்பளத்தை வேஸ்ட் பண்ணி உடைக்காமல் இந்த மாதிரி கரெக்டாக 30 செகண்ட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இப்படி தனியாக வச்சுருங்க. இதே மாதிரி ஒவ்வொரு அப்பளமாக போட்டு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அவ்வளோதான், நான் எல்லா அப்பளத்தையும் போட்டு எடுத்துட்டேன். இப்போது சமோசா செய்கிறதுக்கு ஸ்டஃபிங் தேவைப்படும். அதை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் காஞ்சதும் 1 ஸ்பூன் சோம்பு, அது கூட நறுக்கின வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும்னா இது கூட கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போது சீக்கிரமாக நம்மளுக்கு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். ஸோ அது வரைக்கும் லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நறுக்குன 2 பச்சை மிளகாயும் சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துனதுக்கப்புறம் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். அப்புறம் இது கூட நறுக்கின ஒரு தக்காளியையும் சேர்த்திக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்திக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த ஆயில்லையே தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அவ்வளோதான். இப்போது இது கூட 1 ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்திக்கலாம், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், மிச்சம் இருக்கிற அந்த உப்பு எல்லாத்தையும் சேர்த்திட்டு இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் இதை நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட 3 முட்டையை இன்றைக்கி நான் ஊற்றிக்க போகிறேன். முட்டையை ஆல்ரெடி ஒரு பவுலில் உடச்சி அது கூட கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சமாக உப்பு, அதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது முட்டையை சேர்த்து வணக்கிறப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. லைட்டாக இப்படி கிளறி விட்டால் போதும். இது முட்டை பொரியல் செய்கிறது போல தான், ஆனால் பொரியல் போல் ட்ரையாக ஃப்ரை பண்ணாமல் ஒரு ஹாஃப் குக் ஆனால் போதும். இந்த பதத்தில் இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். இப்போது இது கூட நறுக்கின கொத்தமல்லி தலைகளை தூவிட்டு நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது சமோசாக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கரெக்டாக இந்த ஸ்டேஜ்லேயே நாம் எடுத்து வச்சிடணும். இப்போது இதை எடுத்து நாம் தனியாக வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை விட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. சமோசா செய்கிறப்போ அந்த ஸ்டஃபிங் உள்ளே வச்சு பேஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மைதா மாவு கலந்து வச்சுக்கிறது. அதனால தான். ஸோ இந்த பதத்தில் இருக்கணும். இப்போது ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு, ஊற வச்ச அப்பளமும் ரெடி ஆகிருக்கு.
அதை ஒட்டுறதுக்கு மைதா மாவு பேஸ்ட்டும் ரெடியாக இருக்குது. அப்பளத்தை ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்போ இதை வச்சுக்கலாம். இது கூட நாம் ரெடி பண்ணின அந்த முட்டை ஸ்டஃப்பை ஒரு ஸ்பூன் எடுத்து மிடில் வச்சுக்கலாம். இது கூட மைதா மாவு பேஸ்ட்டை இதே போல் ஸ்பூனில் எடுத்து கொஞ்சமாக ஓரங்களில் மட்டும் தடவி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மைதா மாவு பேஸ்ட்டை இப்படி ஓரங்களில் ஒட்டுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி ஒரு ஸ்பூன்னால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, இல்லை கையினாலேயே நல்லா தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஈவனாக நல்லா ஒட்டுறதுக்கு தான் இது. இப்போது இதோட 2 சைடையும் இப்படி ஒன்றா ஒட்டிக்கலாம். மைதா மாவு பேஸ்ட் நல்லா ஒட்டிக்கும், அதனால தான் இதே மாதிரி 4 சைடையும் நல்லா மடித்து இந்த மாதிரி ஒரு சமோசா ஷேப்பில் நாம் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எந்த ஷேப் விருப்பமோ அதே ஷேப்லேயே நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் நாம் சமோசா ஷேப்லேயே இந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு சைடில் ஒட்டிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இனி இதை நாம் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆயில் மீடியம் ஹீட்டில் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். மீடியமாக வச்சுட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த சமோசாவை 1 by 1 சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இது தண்ணியில் நனைச்சதுனால ரொம்ப தெறிக்கும் அப்படிங்கிற கவலையெல்லாம் வேண்டாம். அப்படி அவ்வளோ கொன்னும் தெறிக்காது. சட்டுன்னு ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே 2 சைடும் சூப்பராக வெந்து வந்துடும். ஸ்டஃபிங்கும் ஆல்ரெடி நாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒரு 30 செகண்ட் திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சமோசா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே போல் அடுத்த பேட்சையும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாலோ இல்லை நம்மளுக்கே ஈவினிங் ஸ்நாக் சீக்கிரமாக ரெடி பண்ணணும் அப்படின்னாலும் சட்டுன்னு 2 மினிட்ஸ்லேயே இந்த ஸ்நாக் நாம் ரெடி பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் முட்டையும் சேர்த்திருக்கோம். அப்போ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். யூஸ்வலாக ஒரே மாதிரி சமோசாவை செய்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீட்டில் இருக்கக்கூடிய ஈஸியான பொருட்களை வச்சு நாம் ஒரு ஈவினிங் ஸ்நாக் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், அவ்வளோதான். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் நம்மளுடைய அப்பள சமோசா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நான் உங்களை அகெயின் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Manu. Thanks for watching.